الحمدلله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ் நம்ம 93வது சூறாவான அத்துஹா அப்படின்னா த மார்னிங் அவர்ஸ் இல்லைனா முற்பகல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 11 ஆயத்துக்கள் இருக்குது. மக்காவில் அருளப்பட்ட சூறா. அல்ஹம்துலில்லா நம்ம 1லேருந்து 5 ஆயத்துக்கள் பார்த்துருக்குறோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வத்துஹா முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா இரவின் மீது சத்தியமாக, அது நிசப்தமாகும் போது, மா வத்தஅக ரப்புக வமா கலா நபியே உம் இறைவன் உம்மை விட்டு விலகிவிடவில்லை, இன்னும் உம்மை வெறுக்கவில்லை. வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா இம்மையை விட மறுமைதான் உமக்கு மிகச் சிறந்தது. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா திட்டமாகவும் இறைவன் தன் அருளை உமக்கு கொடுப்பான், ஆகவே நீர் திருப்தி அடைவீர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் செஞ்ச உபகாரங்களை எடுத்துக்காட்டி, கடந்த காலத்தை விட வருங்காலத்தில் அவர் அதிகமாக திருப்தி அடையக்கூடியபடியான ஒரு நிலை வரும் அப்படிங்கிறதையே முன்கூட்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தெரிவிக்கிறான். சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு என்னென்ன விஷயங்கள் இப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாதைகளில் நீங்கள் கடிஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கும்படியும் சொல்கிறான். அதே மாதிரி ஏழைகளை விரட்டாமல் இருக்கும்படி சொல்கிறான். அப்புறம் அல்லாஹுடைய அருட்கொடைகளை எடுத்துரைக்கணும் அப்படின்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். ஸோ இதுதான் டோட்டலாக இதனுடைய மைய கருத்தாக இருக்குது. அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம 6லேருந்து 11 ஆயத்துக்கள் வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை பொருளோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சூறா நம்ம பார்க்கும்போது எதுக்காக அருளப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை போக்கினான். ஏன் கவலை வந்துச்சு? வஹியே வரலை அப்படிங்கிற கவலை இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதை பற்றியும் இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதாவது 6வது ஆயத்தை பார்க்க போகிறோம். வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாமா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அலம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஹம்சா இருக்குது பார்த்தீங்களா, அது அலிஃப் மேலே ஃபத்ஹா போட்டிருக்கோம், ஹம்சா மேலே ஃபத்ஹா. அது ஒரு கேள்விக்கான அலிஃப். அது ஓகேவா? இஸ்திஃப்ஹாம், அலிஃபுல் இஸ்திஃப்ஹாம் இல்லைனா ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓகேவா? லம் யஜிதுக. இப்போது லம் யஜிதுக அப்படின்னா அதாவது பார்க்கலையா, காணவில்லையா அப்படின்னு அர்த்தம். உன்னை அவன் காணவில்லை அப்படிங்கிறது லம் யஜிதுக. அப்போது அலம் யஜிதுக அப்படின்னா உம்மை அவன் காணவில்லையா. ஓகே? அலம்னா டிட் நாட் அப்படின்னு அர்த்தம். யஜிதுக்கு அப்படின்னா ஹீ ஃபைண்ட்ஸ் யூ. அப்போது அலம் யஜிதுக்கு அப்படின்னா டிட் ஹி நாட் ஃபைண்ட் யூ அப்படின்னு ஒரு கேள்வியாக மாறுது. சரியா? ஓகே. அடுத்ததான் யத்தீமன். யத்தீமன் அப்படின்னா அனாதை அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஆர்ஃபன் சொல்லுவோம் இல்லையா? யத்தீமன்னா அனாதை. ஆவா அப்படின்னா அதாவது ஆதரிக்கிறது, ஒரு ஷெல்டர் கொடுக்கறது. சரியா? ஆதரிக்கிறது, ஷெல்டர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உறைவிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு ரிஃப்யூஜ். சரியா? அப்போது உம்மை அனாதையாக அவன் காணவில்லையா, ஆகவே உம்மை அவன் ஆதரித்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஓகே? இங்கே யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த இதில் விளக்கத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களை அனாதையாக கண்டு அவன் உங்களுக்கு தங்கும் இடம் அளித்து ஆதரிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அடுத்த ஆயத்து 7வது ஆயத்தை பாருங்கள். ஓ வஜதக தோல்லன் ஃபஹதா அப்படின்னா என்ன அர்த்தம்? வஜதக அப்படின்னா வனா இன்னும், அப்புறம் வஜதக அப்படின்னா உம்மை கண்டான். ஓகே? உம்மை கண்டான். அண்ட் ஹீ ஃபவுண்ட் யூ. எப்படி? தோல்லன் அப்படின்னா லாஸ்ட் ஆகிறது, அதாவது வழி அறியாமல் நிற்கிறது. ஓகே? வழி அறியாமல் நிற்கிறது, லாஸ்ட் ஆகிடுறது. ஃபஹதா அப்படின்னா அதனால், ஃபனா ஸோ அதனால் அப்படின்னு அர்த்தம். ஹதா அதாவது கைட் பண்ணுறது. ஹிதாயத் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஹதா
கைடட். ஓகே, ஃபஹதா அப்படின்னா ஸோ ஹி கைடட். அதனால் அவன் வந்து உங்களை என்ன பண்ணியிருக்கான், ஆகவே அவன் நேர் வழி செலுத்தினான். சரியா? அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், திகைத்து தங்கியவராக உங்களை கண்ட அவன் நேரான வழியில் உங்களை செலுத்தினான். ஓகே, அப்போனா என்ன அர்த்தம், உம்மை வழி அறியாதவராக கண்டான், ஆகவே அவன் உம்மை நேர் வழி செலுத்தினான். ஓகே, அடுத்ததான் 8வது ஆயத்தை பாருங்கள். வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. வஜதக இதுவும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். வனா இன்னும், வஜதக அப்படின்னா உம்மை கண்டான், இன்னும் அதாவது அண்ட் ஹி ஃபவுண்ட் யூ. ஓகே, இன்னும் உம்மை கண்டான். அதாவது ஆயிலன் அப்படின்னு சொன்னால் நீடில் இருக்கிறது, தேவையோடையவங்களாக இருக்கிறது, வறியவராக இருக்கிறது. ஓகே, ஃபஆகுனா அப்படின்னா ஆகவே செல்வந்தராக்கினான். செல்வந்தராக்கினான் அப்படிங்கிறது செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்குறது, அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆயிடுறது. ஓகேவா, ஃபஆகுனா. அப்போது அதாவது கனி அகுனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பணக்காரர் தான் கனி அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போது அவன், அதாவது இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அவன் உம்மை வறியவராக கண்டான், ஆகவே அவன் உம்மை செல்வந்தராக்கினான். ஓகே, நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, உங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வந்தராக்கினான். நீங்கள் வறுமையில் இருந்தீங்க, உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையோட செஞ்சுட்டான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக பாருங்கள், அதாவது முடைப்பட்டவராக உங்களை கண்ட அவன் உங்களை தனவந்தராக்கி வைத்தான் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது வந்து டிரான்ஸ்லேஷனில் ஒவ்வொரு விதமான டிரான்ஸ்லேஷன் தமிழில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள். ஃப அம்மல் யதீம ஃபலா தக்ஹர். ஃப அம்மா ஃபங்கிறது அதனால் ஸோ ஆகவே அப்படின்னு அர்த்தம். அம்மா அப்படின்னா ஆஸ்ஃபார், இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஆக அல் யத்தீமன அனாதைக்கு, ஃபலா தக்ஹர், ஃபலா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இல்லை. தக்ஹர் அப்படின்னா அநீதி. ஓகே, அநீதி. அப்போது ஆக அனாதைக்கு அநீதி செய்யாதீர். ஓகே, ஆகவே இவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அனாதைகளை கடுகடுக்காதீர்கள். எனவே யத்தீம் அதாவது அனாதையை கடிந்து கொள்ளாதீர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள். ஆக அனாதைக்கு அநீதி செய்யாதீர், அவ்வளவுதான். 10வது வ அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர். வனா மேலும், அம்மா பொறுத்தவரை அப்படின்னு அர்த்தம். சாயில அப்படின்னா அதாவது கேட்குறவங்க. சாயில அப்படின்னா யாசகம் கேட்குறாங்க இல்லையா, பிச்சை கேட்குறவங்க. ஓகே, ஃபலா அப்படின்னா ஃபலா தன்ஹர் அப்படின்னா அவங்களையும் கடிந்து கொள்ளாதீங்க. ஓகே, அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்க. தன்ஹர் அப்போது யாசிப்பவரை விரட்டாதீர்கள். ஓகே, யாசகம் கேட்பவனையும் விரட்டாதீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது 11வது ஆயத்தில் வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். வ அம்மா இந்த இடத்துலையும் அது என்ன, ஆக பிநிஅமதி அருளை. ஓகே, அருளை, ஃபேவரை, ரப்பிக அல்லாஹுடைய ஃபேவரை, இறைவனின் ஃபேவரை, அதாவது நிஅமத்தை, ஃபஹத்திஸ் அப்படின்னா அறிவிங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நரேட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது உங்கள் மேலே வந்து புரிஞ்சிருக்கக்கூடிய உங்களது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், அத்துஹால 93வது சூறால 6வது ஆயத்திலேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மை அனாதையாக அவன் காணவில்லையா, ஆகவே உம்மை அவன் ஆதரித்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எதை பற்றி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் சொல்கிறான். அவங்களுடைய தந்தை வந்து அப்துல்லா, அவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் போதே வந்து தந்தையை இழந்துட்டாங்க இல்லையா. அப்போது அம்மாவும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ஆமினா பின்த் வஹப்
அவங்க வந்து 6 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது அவங்க வந்து கணவர் அப்துல்லா அவங்கள வந்து இறந்துட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அடுத்ததான் ஆமினா பின்த் வஹப் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதாக இருக்கும் போதே ஆமினா அம்மாவும் இறந்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கார்டியனாக பொறுப்பாளராக யார் இருந்தா அவங்களுடைய அதாவது கிராண்ட்ஃபாதர், அதாவது அவங்களுடைய தாதா தாதா இருந்தாங்க. தந்தை வழிபாட்டனார்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அப்துல் முத்தலிப் அவங்க தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதாக இருக்கும்போதே அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பெரிய தந்தை இல்லைன்னா சிறிய தந்தைன்னு சொல்லுவோம் அபு தாலிப் அவங்க பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இவங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தினவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கான ஒரு கண்ணியம் கிடச்சிது. ஸோ மற்ற மக்கள் வந்து இவங்களை தொந்தரவு கொடுக்காம தொல்லை கொடுக்காம இருந்ததுக்கு காரணமும் இவங்களுடைய ப்ரொடெக்ஷனில் இருந்ததுனால தான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 40 வயது ஆனதுக்கு பிற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 25 வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க, அவங்கள வந்து திருமணம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு கேர்லேயே வச்சுருந்தான் இல்லையா. அதுக்கப்புறமும் வந்து என்ன சொல்கிறது, நபித்துவம் கிடைத்ததுக்கு பிற்பாடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இவங்கள ரொம்ப வந்து சேஃபாகவே வச்சுருந்தான், ப்ரொடெக்ட் பண்ணியே வச்சுருந்தான். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு அல்லாஹ்வினுடைய ப்ரொடெக்ஷன்லேயே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஸோ இதை வந்து த்ரூ அவுட்டாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தான் இல்லையா. அதனால தான் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, உம்மை அனாதையாக அவன் காணவில்லையா, ஆகவே உம்மை அவன் ஆதரித்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்தில் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى அப்படின்னா என்ன அர்த்தம், உம்மை வழி அறியாதவராக கண்டான், ஆகவே அவன் உம்மை நேர்வழி செலுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏகத்துவ கொள்கையில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த சமூகம் மக்காவாசிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பல தெய்வ கொள்கை கோட்பாட்டில் தான் இருந்திருக்கிறாங்க இல்லையா. அப்போது அதுலேருந்து இவங்க வந்து எப்படி தவிர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வணக்கமோ தர்மமோ வந்து முறைப்படி செய்கிறதுக்கு, அதாவது இஸ்லாம் ஷரியத்து படி அக்கைதாவின் படி செய்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல இல்லையா. ஒரு ஹிதாயத்தை அவங்களுக்கு வந்து அப்போ அந்த மாதிரி கிடைக்காம அவங்க வந்து உள்ளத்தில் தோன்றனபடி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஏகத்துவ கொள்கையில் தான் இருக்கிறாங்க இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போது இறைவனோட எப்படி அவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. இறைவனோட அன்பை பெற முடியுமா, அவனை வந்து அணுகி நம்ம வந்து இறைவனோட அன்பை பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்குது. அதனால தான் அவங்க அடிக்கடி வந்து ஹிரா குகையில் வந்து போகக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வந்து அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கணுங்கிறதுல ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுத்து வஹி மூலமாக நபியாக்குறான். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி. அப்போது வந்து அல்லாஹ் அணுகக்கூடிய அந்த நேர்வழியை காட்டிட்டான் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய ஒரு கனெக்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான், உம்மை வழி அறியாதவராக கண்டான், ஆகவே அவன் உம்மை நேர் வழி செலுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயத்திலையும் சொல்லி காமிக்கிறான். 42-52 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அவ்வாறே நாம் நமது கட்டளைகளை வஹியின் மூலம் உமக்கு அறிவிக்கின்றோம். வேதம் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன என்று நீர் உணராமல் இருந்தீர். எனினும் அவ்வேதத்தை ஜோதியாக நாமாக்கி அதனால் நாம் நாடும் நமது அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். இன்னும் நிச்சயமாக நீர் நேரான பாதையின்பால் வழி காட்டுகிறீர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.
அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அதாவது இந்த இடத்துல வந்து அவன் உம்மை வறியவராக கண்டான், ஆகவே அவன் உம்மை செல்வந்தராக்கினான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த இடத்துல வந்து இங்கே வந்து வெறும் வந்து ஏழ்மையை மட்டும் இங்கே குறிப்பிடல. ஏழ்மையாக இருக்கும்போது அவங்க சபரோடு இருந்திருக்காங்க இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையாக இருக்கும் போது சபரோடு இருந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி செல்வந்தராக்கிறதுக்கு பிற்பாடும் அவங்க வந்து நன்றிக்குரியவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து இந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதாவது புவர் அண்ட் பேஷண்ட், அப்புறம் வெல்த்தி அண்ட் தேங்க்ஃபுல். இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த இடத்துல வந்து செல்வம், அதாவது செல்வந்தர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பொருள் செல்வத்தை மட்டுமே வந்து கவனத்தில் வச்சுக்கக்கூடாது. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியாமத்தை பொறுத்த வரைக்கும் அதை செல்வம் பொருளாக கொடுக்கலாம், பணமாக அறிவாக கொடுக்கலாம், திறமையாக கொடுக்கலாம், சக்தியாக கொடுக்கலாம். ஸோ விதவிதமான நியாமத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்குமே கொடுத்துருக்கலாம். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹுடைய செல்வம், அதாவது இந்த வஹீனுடைய செல்வம், ஹிதாயத்தினுடைய செல்வம், சுப்ஹானல்லாஹ், அதை வந்து இங்கே நான் வந்து குறிப்பிட்டு காமிக்கிறான். ஓகேவா? நம்ம வந்து ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் பொசஷனாக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம வந்து எதுக்கெல்லாம் உரிமையாளராக இருக்கிறோமோ அதுதான் நமக்கான செல்வம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. நமக்கான செல்வம் வந்து நமக்கு வந்து அது அறிவால் இருக்கலாம் இல்லையா? அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வஹீன் மூலமாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அவங்கள வந்து தேவையுற செஞ்சுட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? வறுமையால் வாடிட்டு இருக்கிற போது அது தேவையுற செஞ்சுட்டான். இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா தர்மம் செய்கிற அளவுக்கு ஒரு செல்வம் கிடைச்சா போதும். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நேர்வழி கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரியான செல்வத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஒவ்வொரு முஸ்லீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தை பெறக்கூடிய முஸ்லீம்ஸை யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா, யாரெல்லாம் இஸ்லாத்தை வந்து ஏற்றுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுருவான். அதாவது ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வந்து திருப்தி அடையவும் செஞ்சுருவான். ஒரு எதை அல்லாஹ்வுடைய நியாமத்தை எதை பெற்றாலும் இந்த இஸ்லாம் ஏற்றுக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி அடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன அந்த நியாமத்து கிடச்சிருக்குதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவாலேயோ பொருளாலேயோ சக்தியாலேயோ திறமையாலேயோ எந்த ஒரு நியாமத்தாக இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும், இம்மைக்கு மறுமைக்கான வெற்றியை அவங்க தேடக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திடுவான். ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்தில் பாருங்கள், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், ஆக அனாதைக்கு அநீதி செய்யாதீர் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கைண்டாக தான் நடந்துக்கணும், ஜென்டிலாக தான் நடந்துக்கணும், கருணையோடையும் இரக்கத்தோடையும் பாசத்தோடையும் தான் நடந்துக்கணும். அதாவது ஒரு ஏழை, அதாவது ஒரு அனாதைக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கருணையுள்ள தந்தை மாதிரி, ஒரு கருணையுள்ள தாய் மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது யத்தீம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தந்தை இழந்தவங்கள தான் யத்தீம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள ஆதரிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, நிர்கதியோடு நிற்பாங்க இல்லையா? அப்போ அவங்கள ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அனாதையாக இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிற அனாதைகள் படக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அன்பு பாராட்டணும். அவங்கள வந்து என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேயே அனாதையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அனாதைகளை பாதுகாத்து வருபவன் சுவர்க்கத்தில் என்னுடன் இவ்வாறு சேர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இரு விரல்களையும் சேர்த்து காட்டுனாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அனாதையை போஷித்து பாதுகாக்கும் வீடே முஸ்லீம் வீடுகளில் மிக மேலான வீடு அப்படின்னு சொன்னாங்க. அனாதையை துன்பப்படுத்துகிற வீடே முஸ்லீம் வீடுகளில் மிகவும் கெட்ட வீடு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால் வந்து நம்ம
அனாதைகளை நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். அடுத்ததாக பாருங்கள், வ அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர் அப்படின்னா, ஆக யாசகரை கடிந்து கொள்ளாதீர். அப்போது இந்த இடத்துல வந்து அதாவது யாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க கேட்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க அதாவது என்னென்னா, அவங்க வந்து பலவீனர்களாக இருக்கிறாங்க, ஆதரவில்லாதவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அனுதாபத்தை நம்ம காட்டணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால தான் யாசகம் கேட்குறவங்கள வந்து விரட்டாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போ அவங்கக்கிட்ட நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும்? இரக்கத்தோடையும் கருணையோடையும் வந்து நடந்துக்கணும். அவங்களுக்கு வந்து அநீதி இழைக்கக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது அவங்க முன்னாடி. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நோவினை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களும் வந்து அல்லாஹ்வினுடைய அப்துகள் தான், அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நோவினை செய்யக்கூடாது. கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அதை வந்து நிவர்த்தி செய்யணும், பூர்த்தி பண்ணணும். இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா முடியாமல் இருக்கும்போது தானே வந்து கேட்பாங்க இல்லையா? அவங்களால செய்ய முடியல, அவங்களால ஒன்றுமே அவங்களால தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியலங்கும்போது தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு மனம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும். நல்ல வார்த்தைகளை பேசணும். செய்ய முடியலையா, நம்ம வந்து விரட்டக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசணும். கடுமையான வார்த்தைகளை வந்து உபயோகிக்கக்கூடாது. அவங்க மன நோகும்படி அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாசகம் கேட்குறவங்க உண்மையிலேயே யாசகம் தான் கேட்குறாங்களா அப்படிங்கிற அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. ஏன்னா சிலர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் முழுசாவே யாசகம் கேட்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, அதையே தொழிலாக வச்சுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு நோன்புனா என்ன, தொழுகைனா என்னன்னே தெரியாது. அவங்க வந்து ஹராமான விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஹராமானதை வந்து உபயோகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கால் இல்லை, கை இல்லை, ஊனமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கெட்ட ஹராமான அதை கஞ்சா, மது இந்த மாதிரியெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இஸ்லாம் சம்மந்தமான பாட்டுகளை பாடிக்கிட்டு வந்து யாசகம் கேட்கக்கூடியவங்களாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாமே கூட பண்ணுவாங்க. அதாவது சக்தியுடையவங்க யாசகம் கேட்பதே ஹராம் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது இல்லையா? அதாவது உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உழைக்கக்கூடியவங்க யாசகம் கேட்டால் அவங்கள வந்து என்ன பண்ணணுமா, சவுக்காலேயே அடிப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது தகுதியானவங்க, அதாவது யாசகம் கேட்குறதுக்கு தகுதியானவங்களுக்கு தான் யாசகம் கொடுக்கணும். ஆனால் உழைக்கக்கூடியவங்க பிச்சை கேட்குறாங்க, யாசகம் கேட்குறாங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அவங்கள சோம்பேறி ஆக்குறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போது அவங்கள நம்மளே வந்து வழிகட்டு பக்கம் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுலேயும் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, மற்ற மக்களிடம் உங்களில் ஒருவன் யாசகம் கேட்பதை விட அவன் தனது கயிற்றை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று விறகு வெட்டி சுமந்து கொண்டு வந்து விற்று தானும் உண்டு பிறருக்கும் தர்மம் கொடுப்பது அவனுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்குவோம். அடுத்ததாக லாஸ்ட் இறுதியான ஆயத்தை பாருங்கள், வ அம்மா பின் அமதி ரப்பிக ஃபஹத்திஸ். இதில் வந்து அகவும் இறைவனின் அருளை பிற மக்களுக்கு அறிவிப்பீராக, ப்ரொக்ளைம் பண்ணுங்க, நரேட் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு வந்து ஏழைகளாக இருக்கிறாங்க இல்லையா? ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்கள வந்து விரட்டக்கூடாது, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செல்வம் கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்டிருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 5000 6000 சம்பாதிக்கிறேன், 10,000 சம்பாதிக்கிறேன், இல்லை லட்சத்தில் சம்பாதிக்கிறேன், இல்லை கோடிக்கணக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த பணம் கொடுத்துருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அதாவது கொடுத்து சோதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஓகேவா? சில பேருக்கு எடுத்து சோதிப்பான், சில பேருக்கு கொடுத்து சோதிப்பான். அப்போது கொடுத்து சோதிக்கிறது தான். அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறோம், எந்த அளவுக்கு பிறருக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சோதிக்கிறான். அதை வந்து மக்கள் வந்து செல்வந்தர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நியாமத்து தான் இல்லையா? இப்போ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னோட உழைப்பினால தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டோன்னா, நான் வந்து என்ன ஒரு கேட்டகரிக்குள்ளார போயிடுவோம். இந்த மாதிரியான எண்ணம் கொண்டவங்க காரூனோட கேட்டகரிக்குள்ளார போயிடுவோம் இல்லையா? காரூன் குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனை பற்றி சொல்லி காமிக்கிறான். அவனுடைய செல்வம் வந்து
எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விவரிக்கும்போது, அவனுடைய சாவிகள், செல்வம் வச்சிருக்கக்கூடிய அந்த சாவிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே வந்து அத சுமக்கிறதுக்கே வந்து பெட்டிகள் தேவைப்படுமாம். அந்த அளவுக்கு செல்வந்தன். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட செல்வந்தன் வந்து என்ன சொன்னான், "என்னோட உழைப்புனால தான் செல்வம் வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதெல்லாமே அல்லாஹ்வுடைய நியாமத்துன்னு யாரு நெனப்பா? முஸ்லிம்ஸ், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் இல்லையா? இஸ்லாத்தை புரிஞ்சவங்க தான். அப்போ அல்லாஹ் வந்து நம்மள வந்து என்ன சொல்றான்? அனாதைகள விரட்டக்கூடாது, அனாதைகளுக்கு உதவி செய்யணும். அதே மாரி அந்த அனாதைகள ஆதரிக்கணும்னு சொல்றான். யாசகம் கேட்பவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவங்கள விரட்டக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, நமக்கான நேமத், அல்லாஹ் கொடுத்த நேமத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? "யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை." அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதனால நம்ம வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்த என்ன பண்ணணும்? ப்ரொக்ளைம் பண்ணணும், தெரிவிக்கணும். பிற மக்களுக்கு அத தெரிவிக்கணும், எடுத்துரைக்கணும். அந்த எடுத்துரைப்பு எப்படி இருக்கணும்? பெருமையோட, தற்பெருமையோட இருக்கக்கூடாது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுங்கிற நோக்கத்தோட தான் இருக்கணும். ஏன்னா தற்பெருமையோட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நியத்து வந்து தூய்மையா இல்ல அப்படின்னு சொன்னா, அது பெரும் குற்றமாயிடும். இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய நியாமத்த நான் எடுத்துரைக்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னா, நன்றி செலுத்துறதுக்காக. அப்படிங்கிற அந்த நியத்தோட சொல்லும்போது தான், அது வந்து சரியானதா இருக்கும். இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதாவூத் கிதாப்ல பதியப்பட்ட செய்திகள், அப்புறம் புகாரி கிதாப்ல பதியப்பட்ட செய்தி, திர்மிதில பதியப்பட்ட செய்திகள தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது எவர் ஒரு சோதனைய, அதாவது பேரிடர முறியடிச்சு அத மற்றவர்களிடம் குறிப்பிடுகிறாரோ, அவர் நிச்சயமாக நன்றியுடையவராவார். யார் அதை மறைக்கிறானோ, நிச்சயமாக அவன் நன்றி கெட்டவனாகவே இருந்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிறர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உடையவங்களா இருக்கிறதுக்காக தான். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து சொல்லணும். தற்பெருமைக்காக சொல்லக்கூடாது. இப்போ அது தற்பெருமைக்காக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, அர்ரியாவாயிடும். அர்ரியா அப்படிங்கிறது என்ன? அதாவது ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அல்லாஹ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து எடுத்து காட்டணும். இல்லையா? மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து காட்டணும். நான் தற்பெருமையா சொன்னோம். என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு. நான் இத்தனை கோடிக்கு வந்து நகை வாங்கியிருக்கிறேன். இத்தனை ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி வந்து பெருமை பேசணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாமே அல்லாஹ்வுடைய நியாமத்து. இல்லையா? இத வந்து நம்ம இந்த மாதிரி நோக்கத்தோட பெருமை பேசக்கூடாது. அழகான முறையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அந்த வகையில தான் நம்ம வந்து பிற மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். இல்ல அதுக்காக நான் வந்து இத்தனை ட்ரெஸ்ஸ வச்சிருக்கேன்னு போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் இத்தனை லட்சோப லட்சம் பட்டுல இத்தனை இவ்வளோ வந்து நான் பட்டு சாரீஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இவ்வளவு காஸ்ட்லியா தான் நான் பிராண்டடால தான் நான் ட்ரெஸ் போடுவேன். பிராண்டடான ஷூஸ் போடுவேன். இந்த மாரி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அது வந்து ஷிர்க்ல போய் முடிஞ்சிரும். சின்ன ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ரியா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ நம்ம வந்து அல்லாஹ் மனிதனுக்கு அளித்திருக்கக்கூடிய பொருள், அறிவு, திறமை, சக்தி இது எல்லாமே அவனுக்கு திருப்தி அளிக்க வேண்டிய விஷயமா இருக்கணும். அதாவது அல்லாஹ் வந்து அவன் கொடுத்த நியாமத்த கொண்டு அவன் வந்து திருப்தி அடையணும். அல்லாஹ் வந்து திருப்தி அடையணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கணும். அதே மாதிரி நம்மளும் வந்து அல்லாஹ் கொடுத்த நியாமத்த கொண்டு திருப்தி உடையவங்களா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய அடிமைகள் எல்லாருக்குமே அது வந்து நம்மளுடைய நியாமத்து எப்படி இருக்கணும்? பயன்படக்கூடியதா இருக்கணும், உதவக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த செய்திகள்லேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சூறாவிலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கவலைய களைஞ்சு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாவும், சந்தோஷம் தரக்கூடிய விதமாவும் இந்த சூரா அத்-துஹா அப்படிங்கிற இந்த சூரா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது இறக்கி அருளி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தக்பீர் சொன்னாங்களாம். அல்லாஹு அக்பர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து உலமாக்கள் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த விஷயங்கள தான் நம்ம வந்து சூரா அத்-துஹால பார்த்துருக்குறோம். இது வந்து ரொம்ப ஒரு இதில வந்து எக்கச்சக்கமான படிப்பினைகள் நமக்கு வந்து இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இத வந்து உணர்ந்து ஓதக்கூடிய சாலிஹான பெண்மணிகளா விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சிஸ்டர்ஸ், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 93வது சூரா அத்-துஹால 6லேருந்து 11 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ்.
ஆறாவது ஆயத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இதில் அலம் ஹம்சா ஃபத்ஹா லாம் ஃபத்ஹா மீம் சுகுன் லம் அலம். அடுத்தது இந்த மீம் சாக்கினாக்கா அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், யா வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து இதுஹார் ஷஃபவி தெளிவாக தான் நம்ம ஓதணும். அடுத்தது யா ஃபத்ஹா ஜீம் கெசரா தால் சுகுன் ஜித். இந்த இடத்துல தால் சுகுன் என்ன கல்கலத்து சுகுரா. ஓகே, லைட்டாக கல்கலா பண்ணணும், அசைச்சு ஓதணும். அப்போது யஜிது காஃப் ஃபத்ஹா க யஜிது க அலம் யஜிது க. அடுத்தது யா ஃபத்ஹா யா த கெஸ்ரா யா சுகூன் தீ. இது வந்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். இது வந்து என்னது யாவுல் மத்து. அடுத்தது மீம் ஃபத்ஹத்தைன் இருக்குது. இந்த தன்வீனுக்கு அடுத்ததாக ஃப வந்திருக்குது. என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கும்போது ஃப இருக்கும்போது இங்கே என்ன பண்ணணும், இஹ்ஃபா பண்ணணும். ஓகே, மறைச்சு ஓதணும், மறைச்சு ஒன்றா செய்யணும். அப்போது யதீமன் மன் மறைக்கணும். அப்புறம் ஃப ஃபத்ஹா ஃப ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது. இது என்ன சட்டம்னா மத்தல் பதல் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃப அ வாவ் ஃபத்ஹா அலிஃப் சகைரா வா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃப அ வா. இப்போது எப்படி இதை ஓதணும், அலம் யஜிதுக யதீமன் ஃப அ வா. அடுத்த ஆயத்தை பாருங்கள், 7வது ஆயத்து வவஜதக ضالًا فهدى. இந்த இடத்துல வாவ் ஃபத்ஹா வ, அடுத்தது வாவ் ஃபத்ஹா வ வ வ. ஓகே, வங்கிறது ஒரு தனி வார்த்தை. அடுத்தது வஜதக. ஓகே, வஜத அப்படிங்கிறது ஒரு ஃபியால், அது ஒரு வார்த்தை. அடுத்தது கங்கிறது ஒரு வார்த்தை. ஓகேவா, அது 3ம் சேர்ந்துருக்குது. இப்போது வஜதக. அடுத்தது வாவ் ஃபத்ஹா வ ஜீம் ஃபத்ஹா ஜ வஜ தால் ஃபத்ஹா த வஜத காஃப் ஃபத்ஹா க வஜதக. இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஃபத்ஹா வந்திருக்குது இல்லையா, வஜதக. அடுத்தது தாது ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது. இப்போது இங்கே ஒரு முக்கியமான ஒரு சட்டம் வருது. ஓகே, அலிஃப் மத் இருக்குது, அடுத்த எழுத்து லாமில் ஷத்தா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரக்கத்தை இப்போ அலிஃப் மத்தை வந்து நம்ம நீட்டி இந்த லாம் ஷத்தாவோட இணைச்சிடணும். சரியா, இந்த சட்டத்துக்கு பேர், இது ஒரு வார்த்தையில் வந்திருக்குது. ஓகே, ஒரு வார்த்தையில் வந்திருக்குது, ஷத்தாவில் வந்திருக்குது. அதனால் இது வந்து லாசிமாக நம்ம வந்து கட்டாயமாக மத்து பண்ணணும். சரியா, அப்போது இதில் வந்து 6 ஹரக்கத்து அளவுக்கு நம்ம நீட்டி தான் ஓதணும். ஓகேவா, நீட்டணும். தோல் அப்படின்னு சொல்லி லாமோட இணைக்கணும். ஓகே, லாமோட இணைக்கணும். அடுத்ததான் லன் அப்படின்னு இருக்குது. சரியா, அப்போது இந்த லன் அப்படின்னு சொல்லும் போது இந்த தன்வீன் வந்திருக்க இப்போ லாமில். அப்போது அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஃப வந்திருக்குது. அதனால் இங்கே என்ன சட்டம், எஹ்ஃபா பண்ணணும். ஓகே, எஹ்ஃபா பண்ணி குன்னா செஞ்சு எஹ்ஃபா பண்ணணும். அப்போ இதை என்ன எப்படி ஓதணும், ضالًا فهدى. ஓகே, இந்த இடத்துல முக்கியமான சட்டம் மத்தல் லாசிம். இந்த இடத்துல வந்து மத்தல் லாசிம் கலமி முசக்கல் அப்படின்னு இந்த சட்டத்துக்கு பேர் சொல்லுவோம். ஓகே, மத்தல் லாசிம் அல் கலமி முசக்கல். அதனால தான் இதை வந்து முசக்கல் அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஷத்தா வந்திருக்குது. ஓகே, ஹெவியாக இதை நம்ம உச்சரிக்கணும். அப்போது நீட்டி நம்ம வந்து இந்த ஷத்தாவோட இணைச்சு மர்ஜ் பண்ணி உச்சரிக்கணும். சரியா, அதுக்கு அடுத்ததான் இங்கே இஹ்ஃபா சட்டமும் வந்திருக்கிறதுனால உடனே உன்னாவை கொடுத்து நம்ம மறைச்சு நூன் சாக்கினா இந்த தன்வீனா மறைச்சு ஓதணும். ஓகேவா, அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப ஹ ஃபத்ஹா ஃப ஹ ஃப ஹ தால் ஃபத்ஹா அலிஃப் சகைரா த 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஓகே, ஃப ஹ த. இதை எப்படி ஓதணும், ووجدك ضالا فهدى. இந்த மாதிரி இந்த தாதே வந்து சரியாக உச்சரிக்கணும். ஓகேவா, ஏன்னா அது ஹாஃபத்துல் லிசான் எழுத்து தாது. ஓகே, இது வந்து ஹெவி லெட்டரும் கூட, தஃப்ஹீமான எழுத்து. சரியா, அப்போது இந்த தோ அந்த நாவினுடைய ஓரப்பகுதிகள் மேல் அந்த கடவாய் பற்களை டச் பண்ணி தான் இதை சொல்லணும். சரியா, அப்போது தோ. அடுத்தது லாம், லாமும் ஹாஃபத்துல் லிசான் தான்.
அதாவது நுனின் அந்த அது மேல் முன்பற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஈறு அந்த இடத்துல 8 பற்கள் அந்த வரிசையில் வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் சைடில். சரியா? அப்போது இதை வந்து நம்ம சரியான மஹரஜை அங்கே வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா தாத் அப்படிங்கிறது வந்து அதாவது என்ன சொல்லுவோன்னா நீளமான மஹரஜ் அப்படின்னு சொல்லுவோம். லாம் அப்படிங்கிறது அகலமான மஹரஜ். சரியா? ஸோ இந்த ரெண்டத்தையுமே நம்ம சரியான முறையில் வந்து கரெக்டாக நம்ம வந்து உச்சரிக்கணும். ஓகேவா சிஸ்டர்ஸ்? இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. அதாவது 6 அலிஃப் அளவுக்கு வரைக்கும் நீட்டுங்க. ஓகேவா? இன்ஷால்லா. அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. இதில் வாவ் ஃபத்ஹா வ, வாவ் ஃபத்ஹா வ, ஜீம் ஃபத்ஹா ஜ, தால் ஃபத்ஹா த, வஜத, க ஃபத்ஹா க, வ வஜதக. ஓகே. அடுத்தது ஐன் ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது. சரியா? அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? ஒரே வார்த்தையிலையும் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டத்தின்படி 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டணும். இ. ஓகே. இது வந்து வசத்துல் ஹல்க் எழுத்து, நடுத்தொண்டையிலேருந்து வரணும். ஓகேவா? அப்போது இ. அடுத்தது லாமில் என்ன இருக்குது? ஃபத்ஹத்தைன் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஃப வந்திருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும். ஓகே. இஹ்ஃபா குன்னா பண்ணணும். அப்போது இலன் ஃபஅக்னா, ஃப ஃபத்ஹா ஃப, ஹம்சா ஃபத்ஹா, கைன் சுகுன் அக். அக். இது வந்து அகசல் ஹல்க் எழுத்து, சாரி அதனல் ஹல்க் எழுத்து, அதனல் ஹல்க்கு. ஓகே. கைன் வந்து அதனல் ஹல்க்கு. அதனல்னா மேல் தொண்டை. சரியா? மேல் தொண்டையிலேருந்து இந்த சவுண்டு வரணும். அதனல் ஹல்க்கு ஃபஅக். ஓகே. ஃபஅக் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது? அசைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அசைச்சிருவாங்க, அசைக்கக்கூடாது. ஃபஅக். ஓகே. நூன் ஃபத்ஹா அலிஃப் சகீரா ந, ஃபஅக்ன. இது எப்படி ஓதணும்? وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள். فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ. இப்போது ஃப ஃபத்ஹா ஃப, ஹம்சா ஃபத்ஹா, மீம் ஷத்தா அம், மீம் ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன் மல். ஓகே. நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப அம்மா அப்படிங்கிறதுல வரக்கூடிய இந்த அலிஃப் மத்தையும் நம்ம உச்சரிக்க மாட்டோம். ரெண்டுமே வீழ்த்தப்பட்டுடும். சரியா? அப்போது ஃப அம்மல் அப்படின்னு வந்துடும். அடுத்தது யா ஃபத்ஹா யா, த கெசரா, யா சுக்கூன் தீ. அது இதில் வந்து இந்த நீங்கள் இந்த உஸ்மானி ஸ்கிரிப்டில் பார்க்கலாம், அலிஃப் மத்து, வாவ் மத்து, யா மத்து எதுக்குமே சுக்கூன் போட்டிருக்காது. ஓகேவா? ஓகே. அப்போது இதில் வந்து தீ அப்படின்னு சொல்லும் போது இதில் என்ன வருது? யாவுல் மத்து இருக்குது, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது மீம் ஃபத்ஹா ம. அப்போது ஃப அம்மல் யதீம, இந்த அம்மா ஃப அம்மா இந்த மீம் ஷத்தா இருக்கா, தஷ்தீது பண்ணணும். அப்போது அங்கே என்ன பண்ணணும்? அக்மல் குன்னா கொடுக்கணும். ஓகே. ஃப அம்மல் யதீம. அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப, லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து, லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃப லா தக்ஹர், த ஃபத்ஹா காஃப் சுக்கூன் தக். இந்த இடத்துல கல்குலத்து சுகரா. சரியா? அடுத்தது ஹ ஃபத்ஹா ரா சுக்கூன் ஹர். ஹர். இது வந்து என்னது? ஹ வந்து நடுத்தொண்டையிலேருந்து வரணும். இந்த ரா சுக்கூன் இந்த இதை வந்து நம்ம ஹெவியாக தஃபீமாக தான் ஓதணும். ஏன்னா முன்னாடி உள்ள எழுத்தில் ஃபத்ஹா இருக்குது. ஓகேவா? அப்போது தக்ஹர், தக்ஹர். அப்போது ஃப அம்மல் யதீம ஃபலா தக்ஹர். ஓகே. தக்ஹர். அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள். வ அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர். இந்த இடத்துல வாவ் ஃபத்ஹா வ, ஹம்சா ஃபத்ஹா, மீம் ஷத்தா அம், மீம் ஃபத்ஹா சீன் ஷத்தா மஸ். மஸ். ஓகே. ஃப அம்மஸ். இந்த இடத்துல மீம் ஷத்தால என்ன பண்ணணும்? தஷ்தீது இருக்குது. அப்போது அக்மல் குன்னா கொடுக்கணும். ஃப அம்மஸ். ஓகே. குன்னாவும் கொடுக்கணும். ஃப அம்மஸ். அடுத்தது சீன் ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது. அடுத்தது என்ன எழுத்து இருக்குது? ஹம்சா இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? மத்தல் வாஜிபல் முத்தசில்ங்கிற சட்டம் 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அப்போது வ அம்மஸ்ஸாயில. ஓகே. ஹம்சா கெசரா இ, லாம் ஃபத்ஹா ல, சாயில.
அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப, லாம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, ல 2 ஹர்க்கத்தை நீட்டணும். ஃபல. அடுத்தது த ஃபத்ஹா, நூன் சுகுன் தன், ஹ ஃபத்ஹா, ரா சுகுன் ஹர். ஓகே, தன் ஹர். இந்த நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக ஹ வந்திருக்குது. அப்போ இங்கே இதுஹாராக தான் ஓதணும். ஓகே, தெளிவாக தான் ஓதணும். அப்போ தன் ஹர். ஓகே, இந்த ரா சுகுன் என்னது தஃப்ஹீமாக சொல்லணும். ஓகே, வல்லினமாக தான் சொல்லணும். அப்போது தன் ஹர். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. அடுத்தது 11வது ஆயத்து, இறுதியான ஆயத்தை பாருங்க. وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. இப்போது வாவ் ஃபத்ஹாவா, ஹம்சா ஃபத்ஹா, மீம் ஷத்தா, மீம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, மா. وَأَمَّا இந்த இடத்துல மீம் ஷத்தா இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், அக்பல் குன்னா கொடுக்கணும். அடுத்தது ப கெஸ்ரா பி, நூன் கெஸ்ரா, ஐன் சுகுன் நெ நெ. ஓகே, பி நெ. இந்த இடத்துல என்னது வசத்துல் ஹல்க் எழுத்து, இந்த ஐன் சுகுன் சரியாக உச்சரிக்கணும். அடுத்தது மீம் ஃபத்ஹா ம, பி நெ ம. த கெஸ்ரா தி, தாமர் பூத்தால கெஸ்ரா இருக்குது, பி நெ ம தி. ரா ஃபத்ஹா, ப ஷதா ரப், ப கெஸ்ரா பி ரப்பி. இந்த ரா வந்து தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். க ஃபத்ஹா க ரப்பிக. ஃப ஃபத்ஹா ஃப, ஹ ஃபத்ஹா, தால் ஷத்தா ஹத் ஹத். ஓகே, ஹத். தால் கெஸ்ரா, ச சுகுன் திஸ் திஸ், ஃபஹத் திஸ். ஓகே, இந்த ச வந்து என்ன எழுத்து, தரஃபுல் லிசான், நுனி நாவு மேல் முன்பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். ஓகேவா, ஃபஹத் திஸ். அப்போது ஹங்கிறது என்ன, எங்கேருந்து வருது, இதுவும் அதாவது நடுத்தொண்டையிலேருந்து வரணும். சரியா, ஃபஹத்திஸ். அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஃபஹத்திஸ். ஓகே, அல்ஹம்துலில்லா. இது எப்படி ஓதணும், வ அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹ வருது பார்த்தீங்களா, அந்த ஹங்கிறது எல்லாமே வந்து அகசல் ஹல்க்கு. ஓகேவா, அது வந்து கீழ் தொண்டையிலேருந்து வரணும். இந்த ஹ அப்படிங்கிறது இது வந்து வசத்துல் ஹல்க்கு, இது வந்து நடுத்தொண்டையிலேருந்து வரணும். சரியா, ஸோ இதை வந்து கவனிச்சுக்கலாம். அதாவது எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடியது கைன் ஹா, இந்த ரெண்டும் அதனல் ஹல்க்கு, மேல் தொண்டையிலேருந்து வரும். அடுத்தது ஐன் ஹ, ஐன் ஹ, இது ரெண்டும் வசத்துல் ஹல்க்கு, நடுத்தொண்டையிலேருந்து வரும். அடுத்ததா ஹம்சா ஹ ஹ, இது ரெண்டும் எங்கேருந்து வரும், அகசல் ஹல்க்குலேருந்து வரும், கீழ் தொண்டையிலேருந்து வரும். சரியா, அல்ஹம்துலில்லா. அதனால் வந்து இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.